ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆர்ஜின் ஸ்டோரியாக வந்து நம்ம ஜிஐ ரோபோட்டோட ஆர்ஜின் ஸ்டோரியில் வந்து இதில் வந்து காட்டியிருந்தாங்க. இந்த ஆர்ஜின் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ட்ராஜிக்காக தான் வந்து நம்ம ஜிஐ ரோபோட்டுக்கு நம்ம ஜேம்ஸ் கன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து அந்த ஆர்ஜின் ஸ்டோரியை செம்மையாக பண்ணியிருந்தார். நான் லீனியராக தான் இருந்தது. ஃபஸ்ட் இந்த ஜிஐ ரோபோட்டோட ஸ்டோரி என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து எபிசோடில் ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜிஐ ரோபோட் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈஸி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த கம்பெனி கீழே வந்து வேலை செய்யுது நம்ம ஜிஐ ரோபோட். நாசிஸை கொள்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து 4-5 பேர் கூட செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப அவங்க கூட பாண்டிங் ஆகுது. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜிஐ ரோபோட் 1000க்கும் மேற்பட்ட நாசி சோல்ஜர்ஸை கொண்டு இருக்குது நம்ம ஜிஐ ரோபோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஆண்டுகள் பிறகு அவங்களும் செத்து போயிடுறாங்க. நாசிஸை மொத்தமாக வந்து நாசிஸோட ஆக்கிரமிக்கலாம் மொத்தமாக முடியுது. வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஐ ரோபோட்டை வந்து ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிஐ ரோபோட்டை வந்து மாடிஃபை பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஜிஐ ரோபோட்டை பல வருஷங்கள் வந்து யூஸ் பண்ணாமலே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கலெக்டர் சாம் அப்படின்றப்பட்ட ஒரு கலெக்டர் கிட்ட வந்து நம்ம ஜிஐ ரோபோட் வந்து மாட்டுது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட் லவர், அவர் தனிமையாக இருக்க ஒரு ஆள். அவர் வந்து நம்ம ஜிஐ ரோபோட்டை ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து வளர்க்குறாரு. ஜிஐ ரோபோட்டும் அவர் கூட வந்து ஃபேமிலி மெம்பராட்டமே இருக்குது. ஒரு நாள் வந்து சாம் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகும்போது நம்ம ஜிஐ ரோபோட்டும் வந்து அவர் கூடயே போகுது. பார்த்தா அவங்க நாசிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சனால வந்து நம்ம ஜிஐ ரோபோட் அங்கே இருக்க எல்லாரையும் கொள்ளுது, சாமியுமே கொள்ளுது. அங்கே வந்து அது கொள்கிற சீன் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆர் ரேட்டிங். இதுக்கு இந்த சீரிஸ் ஆர் ரேட்டிங்கிறது ஒருத்தன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவங்க அந்த ஃபைட் சீனு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கு பேரில் தான் வந்து அந்த எபிசோட் எண்டிங்கும் காட்டியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா. போன எபிசோட எண்டிங்கில் பிரைடும் நீனா முசாஸ்கியும் வந்து நம்ம சர்சி வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி நம்ம கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் டீம் மீதி ரிமைனிங் டீம் வந்து வந்திருப்பாங்கள்ல, அவங்க வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடையும் நீனா முசாஸ்கியும் கட்டி போட்டிருக்காங்க. நீனா முசாஸ்கியும் மேலேயும் பிரைடை வந்து கீழே வச்சு கட்டி போட்டிருக்காங்க. போய் பிரைடோட வாய் போய் தொடர்ந்து போட்டா பிரைட் வந்து இல்லை நம்மளை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க, அவள் போய் இப்போ வந்து பிரின்சஸ் ஏதோ பண்ண போகிறா சொன்னேன்னு வந்து ஐயோ எலினாவை போய் காப்பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்புறாங்க. அப்போ நீனா முசாஸ்கியை நம்ம ஜிஐ ரோபோட்டை வந்து அந்த பாட்டை போட்டு தூக்கின்னு வந்து காரில் வச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே பார்த்தா சர்சி வந்து நம்ம எலினாவை வந்து அட்டாக் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த சன்ஸ் ஆஃப் டெமிஸ்பே அவங்களும் வந்து அடிக்கிறானுங்க. அடிக்கிறதுல வந்து லாஸ்ட் நேரத்தில் நம்ம ஜிஐ ரோபோட் கிட்ட வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் சொல்கிறாரு. இவங்க எல்லாமே நாசிஸ் சொன்னோன்னே நம்ம ஜிஐ ரோபோட் சந்தோஷமாக சுடுது. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம கண்ணிலேருந்து புல்லட் போகிறான்ற மாதிரி ஜாலியாக சுட்டுனே இருக்குது. சுட்டு எல்லாரையும் கொண்டுனே இருக்கும்போது பார்த்தா நம்ம சர்சி வந்து பட்டுன்னு கொண்டுடுறாங்க. நம்ம ஜிஐ ரோபோட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸும் வீசலும் வந்து செம்மையாக போட்டு அடித்து வாயெல்லாம் புடச்சி கிழிச்சு நம்ம சர்சியை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நீனா முசாஸ்கி வந்து அந்த ஜிஐ ரோபோட்டோட தலையை வச்சுருக்காங்க. அப்போ ஜிஐ ரோபோ வந்து சேஸ் வித் த டைன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட டைட்டில் வச்சு நம்ம ஜிஐ ரோபோட்டுக்கும் வந்து முடிவு வந்து நடக்குது. இதை பார்க்கும்போது சத்தியமாக வந்து இந்த எபிசோடில் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக தான் போனோமே. எனக்கு போன எபிசோட் பிரைட் எபிசோடுக்கும் லைட்டாக தான் இருந்தது ஃபீலிங். பட் இந்த எபிசோட் வந்து நம்ம ஜிஐ ரோபோட் வந்து ஃபீல் பண்ணுறது நமக்கும் ஃபீல் ஆச்சு. இல்லை எத்தனை பேர் அழுதிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஆர்ஜின் ஸ்டோரிஸ் வந்து இந்த அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் எபிசோடு வந்து வீசலுக்கான எபிசோடாக இருக்கலாம். ஓகே கேஸ், ஓகே வீசலை பற்றி வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் வீசல் ஆர்ஜின், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ லேட்டாக வந்திருக்கு, சாரி.